ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு வெங்கடேஷன் மேத்ஸ் அகாடமி. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 3 அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 3.11ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 2. என்ன கேட்டிருக்காங்க? சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபார்முலா மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணுங்கள். அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? 2. தேர்ஃபோர் a ஈக்குவல் டு 2. b கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்குது? b ஈக்குவல் டு minus 5 and c equal to it is constant இங்கே என்ன இருக்குது? 2. ஓகே, இப்போ ஃபார்முலா மெத்தடில் பண்ணணும்னா ஃபார்முலா என்ன? x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஓகே, இதில் எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு minus b equal to minus 5 plus or minus square root of b square, அதாவது minus 5 the whole square minus 4 into a equal to 2 into c also 2 divided by 2a, 2 into where a equal to 2 equal to இது மைனஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 5 ஆகிடும். ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 4 2s ஆர் 8, 8 2s ஆர் 16. இது ஸ்கொயர் ரூட்டில் போடணும். டிவைட் பை 2 2s ஆர் 4 ஈக்குவல் டு 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஈக்குவல் டு 3. அப்போ எப்படி எழுதலாம்? 5 plus or minus 3 divided by 4. இதை எப்படி பிரிக்கலாம்? 5 plus 3 divided by 4 and 5 minus 3 divided by 4. 5 plus 3 divided by 4 equal to 8 by 4. 5 minus 3 divided by 4 equal to 2 by 4. இப்போ என்ன கிடைக்கும்? 8 by 4 equal to 2. 2 by 4 equal to 1 by 2. Therefore, x equal to 2, 1 by 2. அடுத்து செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் root 2f square minus 6f plus 3 root 2 equal to 0. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? compare with ax square plus bx plus c equal to 0. We get a equal to root 2, b equal to minus 6 and c equal to 3 root 2. Now x equal to இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் f இருக்கு, அதனால f equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a equal to b equal to minus 6. So minus into minus 6 plus or minus square root of b equal to minus 6. So minus 6 the whole square minus 4 into a equal to root 2 into c equal to 3 root 2 divided by 2a, 2 into root 2 equal to மைனஸ் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 6 ஸ்கொயர் 36 மைனஸ் root 2 into root 2 2 ஆகிடும். ஸோ 2 3s are 6, 6 4s are 24 divided by 2 root 2 equal to 6 plus or minus
36 minus 24 equal to square root of 12 divided by 2 root 2. The root 12 அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? root 12 equal to root of 4 into 3 அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? அப்போ ஈக்குவல் டு இது எப்படி எடுத்துக்கலாம்? 4க்கு ஸ்கொயர் ரூட் 2, ஸோ 2 root 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு ஆன்சர் என்னது? 2 root 3 டிவைட் பை 2 root 2 ஈக்குவல் டு இந்த 6க்கும் 2 root 3க்கும் காமன் ஃபேக்டர் 2, அதை வெளியே எடுத்துருங்க. 2 into 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் root 3 divided by 2 root 2. இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம். இது எப்படி பிரிச்சதனும்? therefore f equal to 3 plus root 3 divided by root 2 comma 3 minus root 3 divided by root 2. Okay. அடுத்தது third question. 3y square minus 20y minus 23 equal to 0. First compare with ax square plus bx plus c equal to 0. We get a equal to 3, b equal to minus 20 and c equal to minus 23. Now y equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a equal to minus b, where b equal to minus 20. So minus into minus 20 plus or minus square root of b equal to minus 20 the whole square minus 4 into a equal to 3 into c equal to minus 23 divided by 2a, 2 into a equal to 3 equal to minus 7 plus side இல்லையா? 20 plus or minus square root of 20 square equal to 400. மைனஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 400. இப்போ இது மூணுமே என்ன இருக்குது? மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 4 3s are 12. 12 into 23 276 divided by 2 3s are 6 equal to 20 plus or minus square root of 400 plus 200 600. 676 divided by 6 equal to 20 plus or minus 676 oda square root என்னன்னா 26 divided by 6 equal to இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? 20 plus 26 divided by 6 comma 20 minus 26 divided by 6 equal to 20 plus 26 equal to 46 by 6 comma 20 minus 26 equal to minus 6 divided by 6. Therefore y equal to 46 by 6 எதால கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ 2 23s are 46, 2 3s are 6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 1s are 6 1s are, so minus 1. Therefore y equal to 23 by 3 comma minus 1. Okay. அடுத்தது fourth question. 36y square minus 12ay plus a square minus b square equal to 0. Now compare with ax square plus bx plus c equal to 0. Then we get a equal to 36, b equal to minus 12a. இதில் ஏயும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இதில் உள்ள வேரியபிள் வந்து y தான். ஓகேயா?
and c equal to a square minus b square. Now y equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a equal to b equal to minus 12a minus into minus 12a plus or minus square root of b square equal to minus 12a the whole square minus 4 into a equal to 36 into c equal to a square minus b square divided by 2 into where a equal to 36 equal to minus means plus ஆயிடும். So 12a plus or minus square root of minus 12a square பண்ணிங்கன்னா minus plus ஆயிரும். 12 square 144 a square பண்ணா a square கிடைக்கும். So 144 a square minus 4 into 36 equal to 144 into a square minus b square divided by 2 into 36 equal to 72 equal to 12a plus or minus square root of 144 a square. The minus 144 the a square minus b square common factor. So உள்ளிருக்க multiply பண்ணிங்கன்னா minus 144 into a square equal to minus 144 a square minus into minus plus ஆயிடும் 144 b square divided by 72 equal to 12a plus or minus இது plus 144 a square இது minus 144 a square இது cancel ஆயிரும். இது மட்டும் ரூட்ல இருக்கும். 144 square root 12 b squareக்கு b. So 12b divided by 72 எப்படி பிரிக்கலாம்? 12a plus 12b divided by 72 comma 12a minus 12b divided by 72. இப்போ 12 as common அதை வெளியே எடுத்தீங்கன்னா equal to 12 into a plus b divided by 72 comma 12 into a minus b divided by 72. Therefore y equal to இதை 12க்கும் 72க்கும் அடிச்சிங்கன்னா 12 1s are 12 6 are அதே போல் இங்கேயும் 12 1s are 12 6 are எப்படி கிடைக்குது? a plus b by 6 comma a minus b by 6. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 சமம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.